வணக்கம், நமஸ்காரம். இப்ப நம்ம வந்து மே மாசத்துல நம்ம இன்க்ரூசஸ்ல ஏசியா, இந்தியன் ஓஷன்ல என்னென்ன ட்ரிப்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு 16 ட்ரிப் வருது. அதில நல்லா நமக்கு கொஞ்சம் டீல் நல்லா விலை குறைச்சலா இருக்க ட்ரிப் எடுத்துப்போம். ஸோ $12,000 இதெல்லாம் வேண்டாம். இது பார்த்தீங்கன்னா நார்வேஜியன் ஸ்பிரிட். இதை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். $3,931 காமிக்கிறது. ஒரு 10-11 நாள் ட்ரிப்பு காமிக்கிறது ஜப்பானில். இது ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நமக்கு ஹிட்னரி காமிக்கிறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது டோக்கியோவில் ஆரம்பிக்கிறது. டோக்கியோவில் ஆரம்பித்து அப்புறம் மவுண்ட் ஃபிஜி போகுது, நாகோயா போகுது, அப்புறம் கியோட்டோ போகிறது, அப்புறம் வந்து டொக்குஷிமா அப்படிங்கிற இடத்துக்கு போகுது, அப்புறம் பார்த்திங்கன்னா மத்சுயாமா அப்படிங்கிற இடத்துக்கு போகுது, அப்புறம் 7வது டெஸ்டினேஷன் பெப்பு அப்படிங்கிற இடத்துக்கு போகுது, 8வது வந்து பார்த்திங்கன்னா கன்மோன் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது, 9வது நாகசாகி போகுது, 10வது வந்து ஜேஜு போகுது, 11வது நாள் வந்து சியோல் போய் சவுத் கொரியாவில் முடியுது. இது சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒரு 11 நாளைக்கு செம ட்ரிப்பு இது. அட்சி லாங் டிஸ்டன்ஸே கிடையாது. டெய்லியும் ஒரு டெஸ்டினேஷன் போகுது. டெய்லி அந்த டெஸ்டினேஷன் வந்து நம்ம சுற்றி பார்க்கலாம். இதுதான் ஒரு அருமையான விஷயம். இது கிளம்புறது பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி மே 2025 கிளம்புது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சேர்றது முடிகிறது பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி மே முடிஞ்சிடுது. சியோலில் முடிஞ்சிடுது. இன்சைடு பார்த்திங்கன்னா $5,400 2 பேருக்கு வருது. அப்போது ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா $2,700 இந்த மாதிரி வரும். பால்கனி $6,300 மேலே வருது. சூட்னா ஒரு 4 பேர் போகலாம். அது வந்து $17,284 வருது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்குது. ஸோ இந்த ட்ரிப்பு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேப்பும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து டோக்கியோவில் கிளம்புது. 12 மணிக்கு மிட் நைட் வரும். அப்புறம் அன்றைக்கி காலையிலேருந்து டிபார்ச்சர் ஆகுது. ஸோ ஈவினிங் தான் டிபார்ச்சர் ஆகுது. 1 டே முழுக்க பார்த்திங்கன்னா எப்பயும் கப்பலில் வந்து பேசஞ்சர்களோட ஆகிறதுக்கு எடுத்துக்கும். வந்து நமக்கு வந்து 4 வேளை டிஃபன், காஃபி, சாப்பாடு எல்லாம் கிடைக்கும். மார்னிங் டிஃபன் பஃபே, மத்தியானம் லஞ்ச் பஃபே, அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஃபே, நைட் டின்னர் பஃபே எல்லாம் நம்ம உள்ளே போகிறவங்க ஃப்ரீயாக கிடைக்கும். அப்புறம் மவுண்ட் ஃபுஜி 2வது நாள் போகுது. 3வது நாகோயா அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. 4வது நாள் கியோட்டோ, ஒசாக்கா, ஜப்பான் போகிறது. அதனால் டொக்குஷிமா போகுது. 6வது நாள் மத்சுயாமா அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. 7வது நாள் பெப்பு அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. 8வது நாள் கன்மோன் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. 9வது நாகசாகி அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாகசாகி, ஹிரோஷிமா, நாகசாகி ரெண்டுமே பார்த்திங்கன்னா அணுகுண்டு வெடிச்ச இடம். இதில் நம்ம வந்து நாகசாகி போகிறோம். ஸோ அந்த மாதிரி வந்து ஜெஜு அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. அப்புறம் கடைசி நாள் வந்து சியோலில் போய் சேர்ந்துருது 14ஆம் தேதி. ஸோ நம்ம அதுக்கப்புறம் அங்கே இறங்கி போய்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஜப்பான்லேருந்து சியோல் சவுத் கொரியாவில் இறங்கி சவுத் கொரியாவும் க்ரூயிஸ் முடித்த பிறகு ஒரு 2 days 3 days சுற்றி பார்க்க முடியும். அதே மாதிரி போகிறதுக்கு முன்னே ஜப்பான்லேயும் ஒரு 2-3 நாள் 3 நாள் ரோட் ட்ரிப்பு போய் பார்க்குறதுனால பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த க்ரூயிஸு. இந்த க்ரூயிஸோட படம் போட்டிருக்காங்க, நார்வேஜியன் ஸ்பிரிட் அப்படிங்கிற க்ரூயிஸு. ஸோ இது வந்து ஒரு அருமையான க்ரூயிஸு. ஸோ இந்த க்ரூயிஸில் தான் இப்போ நம்ம போகிறதா இருந்தால் போகணும். ஸோ இதுதான் பிளான் பண்ணோம். ஸோ இது வந்து இதை பற்றி ஒரு ப்ரோக்ராம் அருமையாக வந்திருக்கு. யார் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் சொல்லுங்கள். இது வந்து அந்த வேல்யூ ஃபார் மணி அப்படிம்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி அவங்க போட்டிருக்கிற காசுக்கு அருமையான ட்ரிப்பு. ஸோ 2 பேருக்கு $5,400 கூட 2 மெம்பரை ஒவ்வொருத்தராக புக் பண்ணால் அவங்களுக்கு $2,700 தான் ஆகும். சேர்ந்து புக் பண்ணிக்கலாம், நம்ம டீம் புக் பண்ணிக்கலாம், புக் பண்ணி போகலாம். இது வந்து ஜப்பானில் ஆரம்பித்து சவுத் கொரியா சியோல் வரைக்கும் எல்லா இடங்களையும் பார்க்கறதுக்கு ஒரு அருமையான ட்ரிப்பு, நல்ல வாய்ப்பு. நம்ம பயன்படுத்திக்கலாம். நன்றி, வணக்கம்.